மிரர் இருந்தாலும் அங்கே ஒரு ஃபோட்டோவை எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏன் இதை நம்ம வெளியில் போகும்போது மட்டும் எடுக்கணும், வீட்லேயே ஒரு மிரர் வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபிட் பண்ண வந்த அந்த ஒரு நல்ல மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண தெரியாமல் வச்சு 2 டேஸ்லேயே அந்த கண்ணாடி தூளாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த டைம் திருச்செந்தூர் அந்த ரூமில் பார்த்த கண்ணாடிக்கு அப்புறம் இதை நம்ம வீட்டில் வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் ரொம்ப பெரிய சைஸ், ஒரு என்ன சொல்கிறது 6 அடி ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி. அண்ட் ஃபிட் பண்ணவும் வந்துட்டாங்க. லைட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த 2 குட்டீஸை வச்சுக்கிட்டு என்னால் வந்து இவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஆப்போசிட் சைடில் ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சுருந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா எனக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டோருக்கு பின்னாடி நம்ம வந்து வச்சுருக்கோம். அண்ட் லைட்டுமே வந்து ஃபிட் பண்ணாச்சு. இது 3-in-1 பேஸில் இருக்கக்கூடிய லைட்டு. அண்ட் கண்ணாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஃபிட்டிங் இவங்க கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக பண்ணலை. ஓகே, இது விழாமல் இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நமக்கு கண்ணாடி கிடச்சிருச்சு இல்லையா, அதில் வீடியோஸ் எடுக்காமல் இருப்போமோ. ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்து சண்டே vlog அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் இதில் தான் எடுக்க போகிறேன், நிறைய ரீல்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்ணாடியை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இவங்க 2 பேரும் பாருங்களேன், கூடவே வந்துட்டு என்ன தூக்கு என்னையும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஒரு தூக்கி ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்னு பார்த்தா என்னால் 2 பேரையுமே வந்து ஹோல்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நேரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்தது. அதனால் வந்துட்டு நான் நேரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குமே வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச விஷயத்த அப்பப்போவே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.